அமைதியின் தூதுவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். வாழும் கலை அமைப்பின் நிகழ்ச்சியில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பேச்சு. பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு உலகளாவிய ஆன்மீக அமைப்பான வாழும் கலை மையத்தின் சர்வதேச அரங்கில் சிறப்பு ஆன்மீக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருடன் புதுச்சேரி மாணவர்கள் சுமார் 600 பேர் கலந்து கொண்டனர். மாணவர்களுடன் உரையாடிய பிரபல ஆன்மீக தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், மாணவர்கள் தங்களது கல்வி அறிவை சமூகத்திற்கு எப்படி பயன்படுத்துவது, வாழ்க்கை முறையை எப்படி ஆரோக்கியமாக அமைத்துக் கொள்வது போன்ற அறிவுரைகளை வழங்கினார். அது மட்டுமின்றி நிச்சயம் புதுச்சேரி புதுப்பிக்கலாம் என நம்பிக்கை அளித்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களிடம் பேசிய LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் மதங்களை கடந்து மனிதர்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்க போராடி வருவதை குறிப்பிட்டார். உள்நாட்டுப் போரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் திட்டங்கள், இலங்கை தமிழர்களுக்கு அவர் செய்த உதவிகள், அயோத்தி பிரச்சனை எழுந்தபோது இரு மதத்தினர் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அவர் ஆற்றிய சேவைகளை பட்டியலிட்டு பாராட்டினார். தனது அரசியல் வருகையின் நோக்கத்தையும் முக்கியத்துவத்தையும் மாணவர்களுக்கு விளக்கினார். மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, பாபு, மண்டல பொதுச் செயலாளர் கண்ணபிரான் உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்.